கும்பராசி நபர்களுக்கு 2026 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட குருவுடைய அமைப்புகள் பலன் தர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த குரு பயிற்சிக்கு முன்னோட்டமாக முன்னேற்பாடாக கூட வச்சுக்கலாம். கும்பராசிக்கு மிக முக்கியமான ஒரு பலன் சம்பள வேலை விஷயத்தில் வரும். குரு லாபத்தையும் பணத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதே சமயம் கும்பத்துல ராகு இருக்கு. ராகுவுடைய தன்மைக்கு ஏற்பதான் இந்த குருவின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி நபர்களுக்கு. ஸோ இதுல சதய நட்சத்திர நபர்கள் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள நபர்கள் கும்பத்துல. சம்பள வேலை விஷயத்தில் ஒரு வருமானம், அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு சின்ன லெவலில் அதில் நீங்கள் தான் லேபராக இருப்பீங்க, நீங்கள் தான் ஓனராகவும் இருப்பீங்க. கடையை வச்சுருவீங்க, ஒரு மெக்கானிக் கடையை வச்சுக்கலாம். ஒரு கடையை வச்சுருவீங்க, அதில் நீங்களே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கடையை நீங்களே திறப்பீங்க, அந்த கடையை நீங்களே போட்டுவீங்க, அந்த கடைக்கு நீங்களே காசு வாங்கி போடுவீங்க. மேக்சிமம் நீங்களே ஓனராக இருப்பீங்க. இது சொந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த நிலைமை இருக்கும். அதே சமயம் நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலுமே கிட்டத்தட்ட ஓனர் யாராச்சும் இருப்பாங்க, நீங்கள் தான் ஓனருக்கு அடுத்த லெவலில் இருப்பீங்க. இப்போ கும்பராசி நபர்களுக்கு இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்போதுமே அவரவர் லெவலுக்கு எதாவது அமையும். நம்ம பெரிய லெவலில் தொழில் போட்டவங்களை பற்றி பேசல, சின்ன லெவலில் சிறு குறு தொழில் அந்த கண்டிஷனில் இருந்தாலும் சார் தான், இல்லை சம்பள வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் சார் தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் பொசிஷன் தான். அந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த விஷயங்களில் நீங்கள் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலேருந்து அதிகமாகிடும். பிஸி இடையில தொய்வு அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட, இல்லை நீங்கள் அதை விட்டு விலகி இருந்தால் கூட, எது எப்படியாக இருந்தாலும் விட்டுட்டு இந்த மாதத்துலேருந்து சில பிஸி அமைப்புகள் வேறு வழியில் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, நம்ம நம்பி செய்ய சொல்கிறாங்க, நம்ம தான் அதுக்கு பொறுப்பான ஒரு நபர், வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும், பண்ணுனா கிடைக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து மற்ற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சம்பள வேலை ப்ளஸ் சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிஸி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? குரு பயிற்சிக்கான பலன்கள் நம்ம சேனல்ல அடுத்து வரும். அதில் டீட்டெயிலாக குரு என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயத்துல மேம்பட்ட அமைப்புல செய்யும் அப்படிங்கிறத பேசலாம். இது ஒரு முன்னோட்டமாக ஒரு ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. அதற்கு அடுத்ததாக பலரும் சம்பள வேலை விஷயத்தில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம், நம்ம எப்படி இருந்துடலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடாக இருந்த நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொள்வதாக உங்களுடைய மைண்ட் மாறக்கூடிய வகையில் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். இந்த சம்பள வேலை விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கான வழிவகை உண்டு. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 3ல் ஆட்சி ஆகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய தொடர்பு கிட்டத்தட்ட 3 நாளோட வருது. சுக்கிரன் 5ல் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியனுடைய அமைப்பு 7ஆம் பாவாதிபதி சூரியனுடைய அமைப்பு ரிஷப இடத்துக்கு வருது. ஸோ ரிஷப இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கும்பராசிக்கு கைமேல் பலனை தரும். அதாவது பெரிய அளவுக்கு கஷ்டப்படவோ அழட்டிக்கவே தேவையில்லை, ஓரளவுக்கு ஈஸியாகவே பலனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அந்த பலன்கள் ரிஷபராசியின் வழியாக கும்பராசி நபர்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், செவ்வாய் மூலியமாக என்னென்ன ஒரு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கமாகவே நீங்கள் வசிக்கிற வாழ்கிற இடத்திற்கு பக்கமாகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா கும்பராசி நபர்கள் ரொம்ப ஸ்லோ பார்ட்டி, இதுதான் பிரச்சனை. செவ்வாய் ஸ்பீடு பார்ட்டி. ஸோ ஸ்லோவாக எதுவுமே செய்ய போனீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அடிபட்டு போவீங்க. அடிபட்டு போகிறதுனா உடம்பு அடிபட்டு போகிறதில்ல, காரியங்கள் செய்ய போகிறது இது ஒரு விஷயங்கள் அடிபட்டு போயிடும். செவ்வாய் ஒரு வேகமான கிரகம். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக சில விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட கும்பராசி நபருக்கு ஒரு 50% நீங்கள் வேகமாக செஞ்சாலே பெரிய விஷயம்தான் செவ்வாயோட கணக்கை ஒப்பிடும்பொழுது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கத்திலேயே சில விஷயங்கள் எல்லாமே, தூரமாக இல்லாமல் பக்கத்திலேயே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் தேவைகள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். புரியுங்களா? அக்கம் பக்கத்தின அமைப்புகள் குறுகிய தூரத்தில், அதாவது குறுகிய கிலோமீட்டருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் அடையணும், ஒரு நபரை பார்க்கணும், இல்லை குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் ஆக வேண்டிய விஷயங்கள் காரியங்கள் இருக்குன்னா
கும்பராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல பெனிஃபிட் இருக்கு. கொஞ்சம் வேகமா கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். இது ஒரு நல்ல பலன். அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முடிக்கணும். ஒரு விஷயத்த வந்து நெருக்கணும், குறைக்கணும், முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் ஐடியா வச்சீங்கன்னா, அதுக்கான நல்ல மாசம் இது. உதாரணத்துக்கு கடன் விஷயத்த வச்சுக்கலாம். அதுக்கான இந்த முடிக்கணும், கம்மியாக்கணும், சில விஷயத்த வந்து டெவலப் பண்ணக்கூடாது, அப்படியே வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அதற்கான ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப வழக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருக்கு, வாய் தகராறு அதிகமா போயிட்டு இருக்கு. இதுலேருந்து மாற்றங்கள் கிடைக்குமா, ரிலீஃப் கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு. கும்பராசி நம்மளுக்கு. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு நேருக்கு நேரா எதிர்த்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசென்ட் டேஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பிரச்சனை சந்திச்சீங்க கும்பராசி நபர்கள். இதுக்கு முன்னாடி ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் குடும்ப பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, வாய் வாய் பிரச்சனை, வாய் தகராறு பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இடம் மாறுனதுல பிரச்சனை, உங்க கூட சேர்ந்த நபருடன் பிரச்சனை, உங்களுக்கு ஆகாத நபர் சேர்ந்தது பிரச்சனை, கட்டாயமாக வேற ஒரு நபரோட நீங்க வந்து கலந்து பேசக்கூடிய அமைப்பு, உங்களுக்கும் உங்க கேரக்டருக்கும் ஒத்து வராத சில விஷயங்கள், ஒத்து வராத சில நபர்கள், ஒத்து வராத சில இடம், இப்படிங்கிற அமைப்புலாம் போயி, ரொம்ப நெருக்கடிக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்கு கும்பராசி நபர்கள் தள்ளப்பட்டீர்கள். அந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த மாசத்துல இல்ல. அது வந்து இதுக்கு மேற்கொண்டு வரப்போறதில்ல. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் உங்களுக்கே தெரியுது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா மாறிட்டு இருக்கோம். பழைய தொந்தரவு இல்ல அப்படின்னு. ஸோ இந்த பழைய தொந்தரவு அமைப்புகள், சூரியன் கூட்டுச்சேர்க்கை. சூரியன் மூலியமாக இந்த பழைய தொந்தரவுகள் அமைப்புகள், இந்த ரீசெண்டா வந்த தொந்தரவு அமைப்புகள் எதுவுமே, அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து முன்னாடி அந்த தொந்தரவு அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு விலகுது. அதற்கு அடுத்ததாக மன ரீதியாக உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. மனசு ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. அதாயிடுமோ, இதாயிடுமோ, என்னைய பத்தி கூட நான் கவலைப்படல. என்னைய சார்ந்த குடும்ப நான் ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஊர்கள் விஷயத்துல நான் வந்து ஒரு என்ன அறியாம ஒரு பய அமைப்புகள் இருக்கு. பசங்க விஷயம், வாழ்க்கை துணை, குடும்ப அமைப்பு, அப்பா, அம்மா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக கும்பராசி நபர்கள் ஏதேனும் ஒரு உறுப்பினர்கள் விஷயத்தில் ஒரு பதட்ட அமைப்புகள், பய அமைப்புகள், இன்னைக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. மன ரீதியாக சில பய அமைப்புகள் இருந்ததுன்னா கூட, அது இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் பதட்ட நிலைமை வராது. அதுல உள்ள உண்மைத்தன்மை தெரிய வந்துரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தெரியல, கண்டுபிடிக்க முடியல, என்னன்னு தெரியல, போல வரல அப்படின்னா கூட, அதுல உள்ள உண்மைத்தன்மை தெரிய வந்து, அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. இதற்கான பலன்கள்லாம் சூரியன் மூலியமாக உண்டு. புதன் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிரனுடைய வீட்டுல வருது. புதன் 5 முட்டை எட்டக்கூடிய கிரகம். உங்களுக்கு எதிர்பாராத சில ட்விஸ்ட் அமைப்புல, நமக்கு இதுலலாம் ஒண்ணும் விருப்பம் இல்லையே, இதுலலாம் நமக்கு நம்பிக்கை இல்ல. அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் மூலியமாக நல்லா நோட் பண்ணீங்க. கும்பராசி நபருக்கு சில நெகட்டிவ் விஷயங்கள் பாசிட்டிவா மாறி போயிடும். இது அடிக்கடி எப்பயாச்சும் ஒரு திருப்பம் நடக்கும். அது இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் மூலியமாக, இல்லது விருப்பம் இல்லாத, இல்ல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. நம்பிக்கை இல்லாத விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்லதை பெற்று தரக்கூடிய வகையில புதன் இந்த மாசத்துல செயல்பாடு இருக்கும். புதனால் உங்களுக்கு திடீர் அமைப்புகள்ல சில எதிர்பாராத கைமேல் பல நல்ல விஷயங்கள், இல்ல நீங்க எதிர்பாராத அடுத்தவங்களுக்கு போய்டும்னு நினைச்சீங்க, இப்படி வச்சுக்கலாம். நமக்கு கிடைக்காது அது அடுத்தவங்களுக்கு போயிடும். நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. கடவுள் தான் நமக்கு காப்பாத்தி குடுக்கணும். வேற வழி இல்ல. நான் கும்புற சாமி தான் கை குடுக்கணும். இப்படிலாம் நீங்க வந்து ஒரு அவநம்பிக்கையா வச்சு கடவுள் மேல ஒரு பாரத்த போட்டு இத வண்டிய ஓட்டிட்டு இருப்பீங்க வாழ்க்கைய. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் விஷயத்தின் மூலியமாக நல்ல பலனை தரக்கூடிய கட்டாயத்துல புதன் இருக்கிறதுனால, நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் மூலியமாக கூட உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்ததாக குரு மிக முக்கியமாக இந்த மாசத்துல இருந்து ஒரு உச்ச பலனை முன்கூட்டியே செய்ய ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல பேசின விஷயத்துல கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக பணப்புழக்க அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு கொஞ்சம் கணிசமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வருது. கொஞ்சம் பாக்கெட்ல உங்களுடைய சொந்த பணம், புரியுதுங்களா? இது வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி இங்கேயே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிசிறிக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்கெட் மணி, ஓரளவுக்கு உங்க கையிலயும் கொஞ்சம் 4 காசு நிற்கக்கூடிய வகையில கும்பராசி நபர்களுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமா மாற ஆரம்பிக்கும். சுக்கிரன் 5க்கு வருவதனால், புரியுதுங்களா? சுக்கிரன் பாக்கியாதிபதி சுக்கிரன் 5ல வர்றதுனால ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த மாசத்த பொறுத்த வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். தப்பு கிடையாது. ஸோ கும்பராசி நபர்களுக்கு ஒரு யோகமான மாசம் தான். ஒண்ணும் பெரிய அளவுக்கு குறைகள் இல்ல.